இந்த பெரிய சித்து விளையாட்டை விட இது பெரிய அற்புதம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆளுங்க அற்புதம்னா உடனே கண்ணாடி கல்ல வைரமாக்கணும், பித்தளைய பூரா தங்கமாக்கணும். இன்னும் அந்த சாமியார்கள் பின்னால அலைஞ்சிக்கிட்டு இருக்க பெரிய மனுஷனுங்கள்லாம் நம்ம ஆளுகள்ல இருக்கான். எல்லாம் யானை ஆளு. என்னன்னா இரும்ப தங்கமாக்குறதுக்கு அவன் சீனியா ஏதாவது சொல்லி தர மாட்டானா அப்படின்னு சொல்லி. அவுலியாக்களுடைய முன்னாலே தங்கமும் மண்ணுதான், வைரமும் மண்ணுதான், இரும்பும் மண்ணுதான், வெள்ளியும் மண்ணுதான். மண்ணுக்கும் பொண்ணுக்கும் இடையில் அவர்களை பொறுத்தவரையில் பேதம் கிடையாது. எவனுக்கு பேதம் தெரியுதோ அவன் இன்னும் அந்த ஆத்மார்த்திக துறையில பண்படலேன்னு அர்த்தம். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுகள் இந்த மண்ணு தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். தங்கம் இருக்கே அது மண்ணுதான், வெள்ளி இருக்கே அது மண்ணுதான், இரும்பு இருக்கே அது மண்ணுதான், பித்தளை இருக்கே அது மண்ணுதான், செம்பு இருக்கே மண்ணுதான். மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு அல்ல உண்ணுகின்ற உணவையும் உடுத்துகின்ற உடையையும் அவன் தங்குகின்ற உறைவிடத்தையும் அவன் அணிகின்ற அணிகலன்களையும் மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்டவனுக்கு மண்ணையே தான் நல்லா மாற்றி தந்திருக்கிறான். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணுக்கு இடையில எவனுக்கு பேதம் தெரியுதோ அவன் ஆத்மார்த்திக போதத்தில் பரிபூரணம் பெறவில்லை. எல்லாம் மண்ணுதான் என்ற உணர்வு எவனுக்கு வருகிறதோ அவன் ஆத்மார்த்திக துறையில் பரிபக்குவம் பெற்றவன். இதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களே, சிலருக்கு காசு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், வீடு வேணும், அழகான பொண்டாட்டி வேணும்ங்கிறதுல பெரிய ஆசை. சகோதரர்களே, காசு இருக்கிறவன் எல்லாரும் அமைதியா இருக்கானா என்று கேட்டால் நீங்க இப்ப நம்ம ஆளுகள் நிசாவில் உடைஞ்சிருக்கவங்கள உங்களுக்கு தெரியும். காசு இருக்கிறவன் எவனாவது அமைதியா இருக்கானா? மஹபூப் சுப்ஹானி ஒரு விளக்கம் தருகிறார்கள். இந்த காசு இருக்க நெருப்பு, தீனார்னா நாருன்னா நெருப்பு, அளவோடு இருந்தா துணை செய்யும், அளவுக்கு மீறினா எல்ஐசி கட்டிடத்தை நீங்க பாத்துக்கிறீங்க, எரிச்சு போடும். நீங்க அதை தெரிஞ்சுக்கிறீங்க. காசு கொஞ்சமா இருந்தா உங்களுக்கு உங்களை பாதுகாக்கும், கூட போச்சுன்னா அதை நீங்க பாதுகாக்கணும். சில வீட்டுல கதவுலயே கண்ணாடி வச்சிருப்பாங்க, கதவை தட்டினா சட்டுன்னு நம்ம வீடு மாதிரி திறக்க மாட்டாங்க. கண்ணாடியில யாரு வந்திருக்கான்னு பார்த்து ஒருத்தன் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா ஒரு போல என்போர்ஸ்மெண்ட் ஆளோ அல்லது விசாவில் எதுவும் கைது பண்ண வந்திருக்கானோ அல்லது நம்மளை கடத்தல்காரன்னு தெரிஞ்சுக்கிட்டானோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு அந்த இருதயம் படபடன்னு அடிக்கும். அவன் யாருன்னா பக்கத்து வீட்டு வாத்தியார் வீட்டுக்கு வந்த ஒரு மாணவன் வீடு தெரியாம கதவை தட்டினான். விஷயம் இதுதான். நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுக பணம்னு அடிச்சுக்கிறான். அந்த பணத்தினுடைய உண்மையும் தன்மையும் என்ன என்று தெரியாதவர்கள் தான் பணத்தின் மீது அதிக ஆசை கொள்வார்கள். இதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம பெண்கள் அந்த நகை வேணும், இந்த நகை வேணும், இந்த நகை வேணும், அவ்வளவு நகைக்கும் ஹனபி மதஹப் பிரகாரம் அவர்கள் ஜக்காத்து கொடுக்கணும். 20 களஞ்சிக்கு மேல நகை வந்துருச்சுன்னா ஒவ்வொரு 20 களஞ்சி நகைக்கும் ஒரு களஞ்சி ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்து கொடுக்கணும். அந்த ஜக்காத்து கொடுக்கலன்னா இவர் கழுத்துல போட்டிருக்கிற அவ்வளவு நகைன்னா நரகத்துல பாம்பாவும் தேளாவும் மாறி இப்ப மாலையா கிடக்கு பாருங்க, அது பொட்டுன்னு கொத்திக்கிட்டே இருக்கும். நகை நான் நகைப்பதற்காக சொல்லவில்லை, அந்த நகையுடைய உணர்வு என்ன என்று தெரியாத ஒரு நிலை. சிலவர்களே, நம்ம ஆளுகளுக்கு வீடு, இந்த வீடுன்னு ரொம்ப வேணும்னு ஆசைப்படுறாங்களே, அந்த ஆளையெல்லாம் நம்முடைய காரைக்காலுக்கு போய் காதர் சுல்தான் மரைக்காருடைய கண்ணாடி மாளிகையை பார்த்துட்டு வேணான்னு சொல்லணும். எங்க காதர் சுல்தான் காரைக்கால் பார், காதர் சுல்தான் மரைக்காயர் கண்ணாடி மாளிகை பாருன்னு இருக்கு. அவர் கட்டினதுக்கு அப்புறம் இதுவரையில் அதுக்கு சாயம் வைக்கல. சிலவர்களே, அவர் கட்டினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு யாரும் சாயம் வைக்கல. அவர் இல்லை, அவருடைய பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளைகள் முழு வீட்டிலும் இல்லை, அதை பகுதியா பிரித்து வாடகைக்கு கொடுத்து அதுல இருந்து வாங்கி ஜீவனம் நடத்துறாங்க. பெரிய பெரிய வீடு வேண்டும் என்று கட்டி கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் கொஞ்சம் தயவு செய்து காதர் சுல்தான் மரைக்காருடைய வீட்டை பார்க்க வேண்டும். அவங்க வீட்டை பார்த்துக்கணும் முதல்ல. இவர்களே, எனக்கு அல்லாஹ் ஒரு வீடு தந்திருக்கான். நான் இலங்கைக்கு மீளாதுக்கு போயிருந்தேன். அவங்க எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாங்க. 1936 ஆரம்பிச்சு 39 ஒருத்தர் எங்க ஊர்ல ஒரு வீடு கட்டினாரு. அவர் ரெங்கூன்ல வியாபாரியா இருந்தாரு. ரெங்கூன்ல இருந்து தேக்கு மரம் கொண்டு வந்து வீடு கட்டினாரு. கட்டிட்டு போனாரே, அவ்வளவுதான், போயிட்டாரு மேல் உலகத்துக்கு. இவர் கட்டி வைக்காத வீட்டுக்கு அவர் மேல போயிட்டாரு. சிலவர்களே, அவர் வீட்டுல அவர் பிள்ளைகள் இல்லை, எனக்கு அவங்க எடுத்துட்டாங்க. நம்முடைய விலை சொல்லுகிற பொழுது கூட அவங்க சொன்ன விலை கொடுங்க, ஏன்னா பேரம் பேசினா 2-3000 ரூபாய் குறைச்சி தருவாங்க, யாரும் வாங்க மாட்டாங்கன்னா. அந்த வீடு கட்டுறவங்களும் எனக்கு அதனுடைய அருமை தெரியும். இல்லாம வைக்காங்க, அவங்கள்ட்ட ஏன் தரித்திரப்படணும், கூட ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். உனக்கு என்ன பண கொடுப்பான்னு கேட்டேன். நம்ம ஆளுகள் வீடுன்னு கட்டுறாங்களே, இதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சிலவர்களே,
நமக்குன்னு சொந்த வீடு எது தெரியுமா? நம்ம பெயிண்ட் வச்சு 7-8 லட்சம் ரூபாய் செலவழிச்சு மாடி கட்டி ஏர் கண்டிஷன் செய்து, அல்லது ரேடியோகிராம், டிரான்சிஸ்டர், அதுக்கு பக்கத்துல டேப் ரெக்கார்டர், அதற்கு அடுத்து சும்மா கூல் ரூமு, அப்புறம் அந்த ரூமு இந்த ரூமுன்னு இருக்கு. எல்லா ரூமையும் விட்டுட்டு கடைசியில் செத்தாரை சாவார் தூக்கி கொண்டு போகிற பொழுது அல்லாவுடைய கூல் ரூம்ல தான் போய் உட்கார்ந்துருக்கான் நம்ம ஆளு. இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய உலகத்தில் யாருக்கு இந்த பந்த பாசங்களை கொண்ட உணர்வு மாறவில்லையோ அவர்கள் ஆத்மார்த்திக துறையில் பண்படவில்லை. ஒரு நிகழ்ச்சி, இந்த பீர் முகமது சாஹிப் ஒலியுல்லாவை அடிப்படையாக வைத்து இறந்து போன ஒருவன் திருவனந்தபுரத்து மன்னன் உயிர் பெறுகிறான். அந்த ஆறு திரும்ப ஞானியா வந்துடுறான். அவன் வயல்வெளியில போய் படுத்து கிடக்கான். அரசனா இருந்து ஞானியா போயிட்டான். படுத்து இருக்கிறவன் 2 மண்ணாங்கட்டியை எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டான். ஒரு பொம்பளை ஆத்துக்கு போனான். அவ பார்த்துட்டு சொன்னா, இவன் என்னமோ அரச பதவியை விட்டுட்டு ஆண்டியா போயிட்டான்னு சொன்னாங்க. படுத்து இருக்கிறதா வயலு, ஆனா இவருக்கு தலைக்கு வேற மண்ணாங்கட்டி தலையண தேவையானா. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, இன்னும் நம்மள்கிட்ட பரிபூரணமான துறவு உணர்வு வரவில்லை என்று. இந்த துறவு உணர்வு யாருக்கு வருகிறதோ அவர்கள் அல்லாவை தவிர அல்லாத எதையும் நேசிக்க மாட்டார்கள். அல்லாவை தவிர அல்லாத எதையும் எவர்கள் நேசிக்கவில்லையோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அவர்கள் அல்லாவை நேசிக்கிறார்கள். அல்லாதவை அனைத்தும் அவர்களை நேசிக்கிறது. நீங்கள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாவை தவிர அல்லாவுக்காக அடியான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அந்த அடியான் முற்றிலும் தன்னை அல்லாவுக்காக அர்ப்பணித்துக் கொண்டால் இவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் இவனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும். இவன் அல்லாவுக்கு மாறு செய்தால் இவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் இவனுக்கு மாறு செய்யும். சகோதரர்களே, இதுதான் வலியுல்லாக்களுடைய சிபத்து. இந்த சிபத்தை மட்டிலும் நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், வெறும் அற்புதங்களை அடிப்படையாக வைத்து அவுலியா அல்லாக்களை அல்லாக்களாக்கி அதே நேரத்தில் ஆராதனை செய்கின்ற மனோபாவம் இருக்கின்றதே, அந்த மனோபாவம் நம்முடைய ஆத்மார்த்திக உலகத்தினுடைய மௌடீக தன்மையை பிரதிபலித்து காட்டுகின்ற ஒன்று என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் அவுலியாக்கள் அல்லாவில் தன்னை பனாவாக்கிக் கொள்கிற பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்பதை முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி விளக்கம் தருகிறார்கள். எப்படி இருக்கிறார்கள் என்பதை இப்படி ஒரு விளக்கம் தருகிறார்கள். எரிகின்ற நெருப்பில் கருப்பு நிறமுடைய இரும்பை தூக்கி போட்டால் கொஞ்ச நேரத்தில் நெருப்புடைய நிறத்தையும் அதனுடைய குணத்தையும் இந்த இரும்பு பெற்றுக் கொள்கிறது. இரும்பு நெருப்புடைய தோற்றத்தையும் குணத்தையும் பெற்றுக் கொள்கிறது. ஆனால் நெருப்போ இரும்புடைய தோற்றத்தையும் குணத்தையும் பெற்றுக் கொள்வதில்லை. இரும்பு இரும்புதான், நெருப்பு நெருப்பு தான். நெருப்புடைய தோற்றம் இரும்பில் பிரதிபலிக்கும், இரும்புடைய தோற்றம் நெருப்பில் பிரதிபலிக்கா. அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தில் தன்னை அடியான் மூழ்கடிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய குணம் அடியானில் பிரதிபலிக்கும், அடியானுடைய குணம் அல்லாஹ்வில் பிரதிபலிக்கா. இதுதான் அவுலியா அல்லாக்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே இருக்கின்ற பேதம் என்ற ஒரு தத்துவத்தை உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்வீர்களானால் நீங்கள் வலியுல்லாக்களை பற்றிய உண்மையை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை உங்களுடைய நெஞ்சிலும் நினைவிலும் ஏற்பட்டுவிடும். அப்படி ஏற்பட்டு விடுகின்ற ஏற்புடைய தன்மை வந்துவிட்டால் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வலியுல்லாக்களாக தன்னை ஆண்களும் ஆக்கிக் கொள்ளலாம், பெண்களும் ஆக்கிக் கொள்ளலாம். அந்த ஆண்களிலும் பெண்களிலும் இருந்து பிறக்கின்ற பிள்ளைகளையும் ஆக்கிக் கொள்ளலாம். அப்படி ஆக்கிக் கொள்ளுகின்ற ஒரு உணர்வை குதுபுல் ஹிந்து ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைவு நாளை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து, நான் இனி குதுபுல் ஹிந்த் அவர்களுடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்ட என்னுடைய உரையை துவக்குகிறேன். இதுவரையிலும் பேசிய உரை என்னுடைய முன்னுரை. இப்பொழுது நீங்கள் டீ பரிமாறலாம். ஒரு பாட்டு பாட சொல்லி நான் இது டீ பரிமாறி முடிந்தவுடன் நம்முடைய பேச்சை தோன்றுகிறேன். யாரும் பாடலாம். சகோதரர்களே, இப்பொழுது என்னுடைய கடிகாரத்தில் 12:25. இன்ஷா அல்லாஹ் தஆலா நான் சரியாக 1:30 மணிக்கு என்னுடைய சொற்பொழிவில் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். நான் உங்களிடத்தில் மிக பணிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக வீட்டிலிருந்து கேட்கின்றீர்களோ அந்த அளவுக்கு என்னை அடிப்படையாக வைத்து இறைவன் சில விளக்கங்களை உங்களுக்கு தரக்கூடும். ஏனென்றால் நான் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சு பேச்சு என்று சொல்லுகிறார்களே, அந்த பேச்சுக்கு இருக்கின்ற
பெருமைக்குரிய தன்மை என்ன என்பதற்கு